ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, யூடியூப்பில் மானிட்டைசேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட அஃபிஷியல் யூடியூப் சேனல், அதாவது கிரியேட்டர் இன்சைடர், அதுலேயும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த இடத்துல இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் கைட்லைன்ஸ் அண்ட் கேமிங் அண்ட் மானிட்டைசேஷன் ஆர்டிக்கிள், அதில் தான் இவங்க இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2021 தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் போடும்போது அது வந்து ஆட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்களுக்கு அதில் வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு டாலர் வந்து கொடுப்பாங்க. அந்த டாலர் சிம்பல் வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்கும். சப்போஸ் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து ஆட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு டாலர் சிம்பிள் கொடுக்க மாட்டாங்க. எல்லோ கலர், அதாவது மஞ்சள் கலரில் ஒரு டாலர் சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் நமக்கு டாலர் சிம்பிள் வந்தாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வீடியோவுக்கு நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக வராது. சப்போஸ் வந்தால் கூட ரொம்ப ரொம்ப குறைவான விளம்பரங்கள் தான் நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மஞ்சள் கலர் டாலர், அதாவது எல்லோ டாலர் கொடுத்துருந்ததும் இனிமே வந்து உங்களுக்கு க்ரீன் கலராக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. அதாவது அவங்களோட ஆட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டை வந்து ரொம்ப வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே, நீங்கள் போடலாம், பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயங்கள் வந்து இனிமேல் நீங்கள் வீடியோவில் போட்டாலும் உங்களுக்கு க்ரீன் கலர் டாலர் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முக்கியமாக சொல்லக்கூடியது, நீங்கள் வந்து போடக்கூடிய அந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் இல்லை அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்ரியை நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, அதாவது ஒரு சின்ன ஃபிலிம் மாதிரி எடுப்பாங்கல்ல, இல்லை அப்படின்னா ஒரு நியூஸ் கண்டென்ட், அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் அந்த செய்தியை வந்து அப்படியே மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது வந்து நம்ம நியூஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் வயலன்ஸ் எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள், அதாவது ட்ரக்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட வீடியோவில் நீங்கள் பேசியிருந்தாலும் சரி, காமிச்சிருந்தாலும் சரி, அதுவுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்சிட்டிவ் கண்டென்ட் வந்து, அதாவது நம்ம தெரியும் சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கே வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டப்பட்டது மாதிரி இருக்கக்கூடியது நம்ம சென்சிட்டிவ் கண்டென்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிரச்சனை தரக்கூடிய விஷயம். இப்போ பொதுவாக வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அப்படி நடந்துட்டு இருக்கு நாட்டில் அப்படிங்கும்போது நம்ம அதை பற்றி பேசும்போது இன்னுமே அந்த பிரச்சனை வந்து அதிகமாயிரும்ல. ஸோ அதனால் பேசக்கூடாது அப்படின்னு முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ வந்து நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு இந்த விஷயங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ரீன் கலர் டாலர், அதாவது மானிட்டைசேஷன் அந்த வீடியோவுக்கு தந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து ஒன்று நியூஸ் கண்டென்ட்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா எஜுகேஷனல் கண்டென்ட்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும். இப்படி இருந்துன்னா நாங்கள் வந்து கட்டாயமாக அதுக்கு வந்து க்ரீன் டாலர் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் கண்டென்ட் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோவில் வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் இல்லைனா டேட்டிங் ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட முன்னாடியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு இருந்தது. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போடலாம், அந்த மாதிரி போட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து அந்த வீடியோவுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோவில் எல்லாம் வந்து அந்த ஆடியன்ஸை வந்து ரொம்ப வந்து கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தைகள் கூட பயன்படுத்துவாங்க. அதாவது வீடியோ ஸ்டார்டிங்லலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட வீடியோவோட ஆரம்பத்தில், அதாவது ஒரு 30 செகண்டில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாலும் பிரச்சனை வந்து கிடையாது, அதுக்குமே நாங்கள் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் கொடுப்போம், அதாவது க்ரீன் டாலர் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் ஆக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நம்மளோட அந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு எஜுகேஷனல் கண்டென்ட் இல்லைனா நியூஸ் கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பயன்படுத்தலாம், ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் இந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இன்னுமே நீங்கள் வந்து நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் ஹெல்ப்பில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கிரியேட்டர் இன்சைடர் யூடியூப் சேனல் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.